இன்றைக்கு இந்த வீடியோவில் SPSSல் ரியலபிலிட்டி டெஸ்ட்டை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் எடுத்த வேரியபிள் ஒதென்டிக் லீடர்ஷிப். ஸோ இந்த வேரியபிளில் மொத்தம் 16 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ ALல இருந்து AL 16 வரைக்குமான கொஷின்ஸ் வந்து ஒதென்டிக் லீடர்ஷிப் என்ற வேரியபிளை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகே, இந்த டேட்டா செட்டில் முதல்ல அனாலிசிஸ் என்ற பாரில் நாம் ஸ்கேல் என்ற ஆப்ஷனை நாம் கிளிக் பண்ணும்போது ரியலபிலிட்டி அனாலிசிஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே நம்ம கிளிக் பண்ணிக்கல ஒரு நியூ விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் ஆல் வேரியபிளுக்கான கொஷின்ஸ் அண்ட் ஐட்டம் எவ்ரிதிங் இதில் வந்து இருக்க போகுது. இதில் நாம் ஒதென்டிக் லீடர்ஷிப்புக்கான கொஷனையா 16 கொஷின்ஸையும் நாம் ஐட்டம்ஸ் அண்ட் இந்த பாக்ஸுக்குள்ள இன்புட் பண்ணணும். ஸோ இப்போ 1 by 1 இன்புட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ஒதென்டிக் லீடர்ஷிப்புக்கான கொஷின்ஸ் இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ 1 2 3 அப்படின்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸையும் நாம் செலக்ட் பண்ணிட்டு ஓவராலாக இன்புட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நாம் எங்களை ஒதென்டிக் லீடர்ஷிப்புக்கான 16 கொஷின்ஸும் இன்புட் பண்ணியாச்சு. ஸோ மாடல் அல்பாவில் நிற்கிது. ஸோ இனி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற ஆப்ஷனில் வந்து நாம் டிஸ்கிரிப்டிவ் ஃபார் ஐட்டம்ஸ், ஸ்கேல்ஸ் ஆஃப் ஐட்டம் டிலீட்டட் என்ற ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தோம்னு சொன்னால் கண்டினியூ கொடுத்துட்டு தென் ஓகே பட்டனை கிளிக் பண்ணினோம்னு சொன்னால் நம்ம ரியலபிலிட்டிக்கான அவுட்புட் டாக்குமெண்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே ரியலபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதில் நம்பர் ஆஃப் ஐட்டம் 16 அண்ட் க்ரோன்பாச் அல்பா அனாலிசிஸ் 0.959 என்ற வேல்யூ குறிக்குது. ஸோ இதுக்கான டிஸ்கிரிப்ஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.